ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான வீடியோ தான். என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆடி ஆஃபரில் சில ப்ராடக்ட் குக்கர் ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம் குக்கர், அதுதான் வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு ரேவதி சரவணா சேனலில் வேர்ல்டு சேனலில் என்ன ப்ராடக்ட் நம்ம காட்ட போகிறோம்னா, ஆடி மாதம் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு 4வது நாள் கிட்டத்தட்ட 3ஆவது நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சில பொருள்லாம் வாங்கியிருக்கோம். ஆடி ஆஃபரில் தேடி பிடிச்சி நம்ம வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான் வாங்கியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு மார்னிங் எழுந்தாவே ஒரே டென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா குக்கர் நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி சமையலே சூப்பராக ஓடும். அதனால் நான் ஒரு சில குக்கர்கள்லாம் வாங்கியிருக்கேன். அதுவும் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிட்டு குக்கர் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன குக்கர் வாங்கியிருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி பட்டர்ஃப்ளையில் தான் குக்கர் வாங்கியிருக்கேன். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குக்கர் என்னன்றது பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். இதுதான் அன்பாக்சிங்கே நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஆஃபர்ன்ற ப்ரைஸில் கொடுக்குறனால வாரண்டிலாம் இல்லைன்னு அர்த்தங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி இருக்குது. பட்டர்ஃப்ளை குக்கருக்கு அவங்க எழுதியே கொடுத்துட்டாங்க. 13/7/24 வாங்கியிருக்கேன். 5/7 அந்த டேட் வரல. பில் நம்பர் இது. நம்மளுக்கு இதுலேருந்து 2 வருஷத்துக்கு வாரண்டி இருக்குது. வாரண்டின்றது என்னன்னா, நம்மளுக்கு பீஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஹீட் அப்சர்வேஷன் எதெல்லாம் பிரச்சனை இருக்குது, சாப்பாடு குக்கரில் வேக மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே இந்த பொருளை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா இந்த வாரண்டி கார்டை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். புது பீஸே வாங்கிக்கலாம். இதுதான் வாரண்டி கார்டுடைய இது. இந்த கேஸ் கட்டோ கேஸ் ரிலீவ் வால்வோ இல்லை விசிலோ இதெல்லாம் போனால் தரமாட்டாங்க. இதெல்லாம் நம்ம கடையில் தான் வாங்கிக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் விஷயத்தை. ஓகே பாருங்க, பட்டர்ஃப்ளை ஐஸ் தரமுத்திரை உள்ளது. 2 years வாரண்டியோட நான் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. இதில் ஒரு 5 லிட்டர் குக்கர் இருக்குது. அதனுடைய மூடி பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குது. பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அழகாக அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி ஸ்வெச் மாடல்னா ஃபுல்லாக ஸ்வெச் வரும். இது லைட்டாக இங்கே மட்டும் கஞ்சி லீக் ஆகிறதுக்கு ஒரு பள்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, ஐஎஸ்ஐ சிம்பிள், பட்டர்ஃப்ளைனுடைய சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கான். கேஸ்கட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேஸ்கட்டு. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது. இது மூடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவும் இருக்குது. அடுத்தது பாட்டம் பார்த்துக்கலாம். இது 5 liters குக்கர் பாருங்கள். பேக் சைடில் ஏன் பேக் சைடில் காட்டினா, இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கம்பெனி சிம்பிள் ப்ளஸ் ஐஎஸ்ஐ தர சான்றிதழ். இது என்ன டைப் ஆஃப் இது, எத்தனை லிட்டர் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணிக்கோ. க்ளோஸில் காட்டுறேன் உங்களுக்கு. 5 liter குக்கர். ஆக்சுவலி இது சாண்ட்விச் பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்னு சொல்கிறது எதுக்குன்னா, இந்த சாண்ட்விச்சு க்ளோஸில் காட்டுங்க. சாண்ட்விச்ன்றது இப்படி ரவுண்டாக அகலமாக இருக்கும். இதில் 3 லேயர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்குது, பியூர் ஸ்டீல் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. செகண்ட் லேயர் சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினியம் லேயர் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் இருக்கும். இது எல்லாமே 300 and 400 ரேஞ்ச் உள்ள ஸ்டீலால் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டமாக கொடுக்குறாங்க. இந்த சாண்ட்விச் பாட்டத்தினுடைய அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கர் நம்ம ஸ்டவ்லையும் வைக்கலாம், இண்டக்ஷன் 2 in 1 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவலாக பரவும், ஸ்ப்ரெட்டாக அப்படியே எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஹீட் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்து ஈவனாக உங்களுக்கு குக் பண்ணும்போது உள்ள வேகிற பொருள் பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு குக்காகி வரும். இதுக்காக தான் இந்த பாட்டம் சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது 2 in 1 கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உள்ளார எப்படி இருக்கும், நல்லா கிளாஸி ஃபினிஷு. நம்ம ஃபேஸே தெரிஞ்சாதான் அது பேர் கிளாஸி ஃபினிஷ்னு பாருங்க. நம்ம மொபைலினுடைய கேமரா தெரியும் பாருங்க. இது 2 சைடும் பிடிச்சு தூக்குறதுக்கு ஈஸியாக. இந்த பக்கம் ஒரு ஹேண்டில், இந்த பக்கம் ஒரு ஹேண்டில். இப்படி நல்ல அருமையாக க்யூட்டான ஒரு 3 liters குக்கர். மெயினாக அதில் சொல்லாதது என்னன்னா, இது நம்மளுக்கு குக்கர் மாடல் இல்லை, 5 liter குக்கரே பேன் மாடல். நல்லா அகழமாக சமைக்கிற பொருள், நல்லா அகலமாக. இதில் குக்கரில் சாப்பாடு தான் வைக்கணும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எனி கிரேவி ஐட்டமும் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஈவனாக ஹீட்டு அப்சர்வ் ஆகி உங்களுக்கு சூப்பராக பொருள்லாம் எல்லா ஃபுல் நியூட்ரிஷனோட வெந்து வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குக்கர் டைப் கிடையாது, இது பேன் டைப் 5 liter குக்கர். அடுத்தது 3 liter குக்கர். அதனுடைய லிட்டு தான் நம்ம பார்க்குறோம்.
இந்த பட்டர்ஃப்ளைல பார்த்தீங்கன்னா 3 லிட்டருக்கும் 5 லிட்டர் 2 லிட்டருக்கும் ஒரே மூடி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் வந்து அந்த ஸ்வெட்ச் மாடல் கிடையாது, நார்மல் டைப் தான். நல்ல ஹேண்ட், இது வந்து விசில்னுடைய ஹேண்டில் பாருங்க, நாபு நல்லா நீட்டாக இருக்கு. இந்த இடத்துல கேஸ் ரிலீவ் ஆலும் நல்லா இருக்கு, அழகா ஒரு ரவுண்டா இருக்கு. இங்கேயும் பட்டர்ஃப்ளைன்னு சிம்பிள், ஐஎஸ்ஓ சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்தது உள்ளார பாருங்க, கேஸ் கட் வந்து கிரீன் கலர்ல. இதுல வந்து ஹேண்டில் பாருங்க, அதே டைப் தான். இது 3 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ்க்கு ஒரே மூடி. இப்ப இது வந்து 2 லிட்டர்ஸ் பாருங்க, இவ்வளவு அழகா இது மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? இது வந்து 2 லிட்டர்ஸ் குக்கர். 2 லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேன் டைப் மாடல்ல கிடைச்சிருக்கு. ஹேண்டியா இருக்கு பாருங்க, ரெண்டு சைடு ஹேண்டில் இருக்கு. நிறைய இதுல பாத்தீங்கன்னா இது வந்து வெயிட்டாக தான் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ட்ரைப்ளே தான், சாண்ட்விச் மாடல். இதுவும் சாண்ட்விச் மாடல் தான். இது கேஸ்ல இண்டக்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது பாருங்க, பேக் சைட்ல எல்லாத்துக்குமே பட்டர்ஃப்ளை இந்த சிம்பிள், ஐஎஸ்எஸ் சிம்பிள், எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியில் எப்பயுமே குக்கர் வாங்கும்போது இதை செக் பண்ணி வாங்குங்க. ஹேண்டில் பாருங்க, அழகா நல்லா ஹெவியான ஹேண்டில், சைட்லையும் கொடுத்துருக்காங்க, 2 கையிலையும் தூக்குற மாதிரி. இந்த பக்கம் ஒரு ஹேண்டில், இந்த பக்கம் ஒரு ஹேண்டில். ஹீட்டு வந்து கையில் இதாகாத அளவுக்கு நல்லா. இந்த மாதிரி சின்ன குக்கர்ல 2 லிட்டர் குக்கர்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் பருப்பு சாப்பாடு, இந்த ப்ரௌஸ் ஐட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, பருப்பு ஐட்டம் நம்ம ஊற வச்சு மார்னிங் வந்து ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் போடுவோங்களா, அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 லிட்டரில் பேன் டைப்புன்னு நான் இதுவரை பார்த்தாலும் இதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் கிளாஸி ஃபினிஷ் தான். உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ்ன்றது மிரர் ஒர்க் மாதிரி, நம்ம மிரர் எப்படி கண்ணாடியில் நம்ம மூஞ்சி தெரியல அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் இது பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ப்ரெஷர் பேன் டைப் மாடல் 2 லிட்டர்ஸ் குக்கர் பட்டர்ஃப்ளைல. நம்மளுக்கு 3 லிட்டர்ஸ் குக்கருக்கு மட்டும் அதே மாதிரி பாருங்க, இவங்களும் 3 லிட்டர்ஸ் குக்கர் தான். இவங்க வந்து பேன் டைப், இந்த பேன் டைப்பா குக்கர், ப்ரெஷர் குக்கர் டைப் தான். இருங்க, ஏற்கனவே நான் பேன் டைப் குக்கர் டைப் வாங்கியிருக்கேன். அப்போ இது வந்து பேன் டைப் தான். இது பேன் டைப் 3 லிட்டர்ஸ் குக்கர். இது அதே மாதிரி தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம், ஐஎஸ்ஐ தரை சான்றிதழ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை சிம்பிள் இருக்கு. இதுல எத்தனை லிட்டர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லயும் ஒரு ஹேண்டில் இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு கையில வந்து ஹீட் வந்து பிடிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம், அடுத்தது பேன் டைப் நல்லா குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு 2 பேர் இருக்கிறவங்க வீட்டுல இந்த மாதிரி 3 லிட்டர்ஸ் குக்கர் வந்து ஒரு 1.5 டம்ளர் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுவும் வந்து கிளாஸி ஃபினிஷ் தான், ரொம்ப நல்ல வெயிட்டாவும் இருக்கு. இது 3மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாக்ஸ் எடுத்துடலாம். இது ஒரு 5 லிட்டர் குக்கர், இது 2 லிட்டர், இது 3 லிட்டர், இது 2 லிட்டர். இப்போ 5 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடி பார்த்தீங்கன்னா இது மூணு லிட்டருக்கும் 2 லிட்டருக்கும் ஒரே இதுதான். மூடி பார்த்தீங்கன்னா ஒரே மூடி தான். இப்படி மட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு, எப்பவுமே குக்கர் மூடி போடும் போது பார்த்து போடுங்க, ரொம்ப அழுத்தக்கூடாது. நம்ம வந்து தேவையில்லாம அது ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த ஸ்டீல் இன்னொரு ஸ்டீலோட உரையும் போது கிராச்சஸ் உள்ளக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டான பொசிஷன்ல வச்சு எப்பயுமே ஹேண்டல்ல வந்து எப்பயுமே இப்படி மூடி போடுறத ஈஸியா போடலாம். அப்படி போடுங்க. நம்ம தவறுதலா வேலை செய்யும் போது நம்ம இந்த மிஸ்டேக் பண்றோம். நானே நிறைய ட்ரிப் பண்ணியிருக்கேன். அதை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து அப்படி இப்படின்னு பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா சைடு வடும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கிராச்சஸ் வரும். கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுது. அப்புறம் நம்ம விசில் போட்டு எத்தனை விசில் விடுறோமோ விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த 5 லிட்டர் குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 டம்ளருக்கு மேலே நம்ம கண்டிப்பாக இதில் வந்து போட்டு செஞ்சுக்கலாம். இந்த 3 லிட்டர் குக்கரில் உங்களுக்கு ஒரு 2 பேர் அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் போடுறீங்களா, அதை போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டம்ளர் மேலேயே போடலாம். கிட்டத்தட்ட ரைஸ் போட்டோம்னா
இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டம், குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்கிறது, யாருமே இல்லை ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்கன்னா இந்த ஒரு சின்ன குக்கர்லேயே நம்ம 2 லிட்டர் குக்கர்லேயே நம்ம சமைச்சிக்கலாம். ஒரு 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 டம்ளர் ஒரு 200 கிராம் டம்ளரில் தண்ணி வந்து எடுத்து வச்சு அரிசி எடுத்து அது 2 டம்ளர் தண்ணி அளவு வந்து அவங்கவுங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வேக வைக்கிறதுக்கு, பருப்பு சாப்பாடு செய்கிறதுக்கு, ஒருத்தருக்கு மட்டும் இருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய குக்கர்லாம் செய்வேன்னா கேஸும் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி டைமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஒரு 5 லிட்டர் குக்கர், ஒரு 3 லிட்டர் குக்கர், ஒரு 2 லிட்டர் குக்கர். இதோட ரேட் என்ன நான் சொல்ல இல்லைங்களா, இது 3மே சேர்ந்து நம்மளுக்கு 3500 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப வெளி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், பட்டர்ஃப்ளைலாம் வெளி மார்க்கெட்டில் இந்த பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் கொடுக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு கடை கிடச்சிச்சு, அவங்க இந்த கடையில் தான் இது போய் வாங்கினோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அந்த கடையினுடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள், அந்த கடனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிடலாம். அது ஹலோ மக்களே, என்னடா அது இந்த குக்கர் பார்த்தா அந்த குக்கர்லாம் ரொம்ப பழமைங்க. இது கிட்டத்தட்ட வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குதான். இந்த குக்கர்ல நிறைய டிஷ் செஞ்சு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ரெஸ்டீஜ் இது கிரீன் செஃப்ன்ற குக்கர் மாடல். இது ஆக்சுவலி குக்கர் டைப்பு, அதாவது பேன் டைப் காட்டியிருந்தேன். அது காம்போவோ 3 பீசஸ், 3 லிட்டர்ஸ், 2 லிட்டர்ஸ் அண்ட் 3 லிட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாக வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருப்பேன். 2 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. இது கிரீன் செஃப்ன்றது இதனுடைய பிராண்ட் நேமு. இதுலேயே அதே மாதிரி சாண்ட்விச் பாட்டம் தான். இது ஆல்ரெடி 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க குக்கர் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 லேயர் தான் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்ன்றது ஒரு ஸ்டீல் கோட்டு, நடுவில் வந்து அலுமினியம் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் கோட்டு. அதுதான் உங்களுக்கு சாண்ட்விச்னுவாங்க. சாண்ட்விச் பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் அண்டு கேஸ் ஸ்டவ் 2 யூஸ் பண்ணுற மாதிரி இதுதான். அதை தான் நான் வாங்கினேன். இது ஆக்சுவலி குக்கர் மாடல் 3 லிட்டர்ஸ் குக்கர். கிரீன் செஃப்ன்றது மாடல் பேர். இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ரூபாய்க்கு மேலே தான் நான் வாங்கியிருந்தேன். பாருங்கள், நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே உழைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேன் டைப் தேவைன்றனால அந்த பேன் மாடலையும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு குக்கர். ஓகேங்களா? இதுலேயே அதே மாதிரி 2 கைப்பிடி, இந்த பக்கம் ஒரு கைப்பிடி, இந்த பக்கம் ஒரு கைப்பிடி. விசில் பார்த்தா இப்படி போட்டுக்கலாம். கேஸ் ரிலீவ் வால்வு எல்லாமே இருக்குது. அடுத்தது இது நம்ம வீட்டில் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க குக்கர் தான். இது வந்து 8 லிட்டர் குக்கர், ப்ரெஸ்டீஜ் ஸ்வச் மாடல்னு சொல்லுவாங்க. ஸ்வச் மாடல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வச் மாடல்ன்றது இதுதான், இப்படி இருக்கும் உங்களுக்கு. இது எதுக்குன்னா விசில் வரும்போது உங்களுக்கு கஞ்சிலாம் வெளியே வரும் இல்லைங்களா சாப்பாடுலேருந்து, அது கீழே சிந்தி நம்ம ஸ்டவ் அணையிறதுக்கு, கேஸ் ஸ்டவ் அணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மறதியே வச்சுட்டு நம்ம பாட்டு வேற வேலை செஞ்சிடுவோம். கேஸ் எப்போ வந்து ஸ்டவ் அணைஞ்சதுன்னே தெரியாது. அதுக்காக தான் இது அட்வான்ஸ்ட் மாடல். இதெல்லாம் ஸ்வச் மாடல்ன்றது ப்ரெஸ்டீஜில் விட்டு அட்வான்ஸ் மாடல். அந்த ஃபர்ஸ்ட் வந்த குக்கருக்கோ பேனுக்கோ அடுத்த வந்த மாடல் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வளைவு இருக்கிறனால உங்களுக்கு கஞ்சி சப்போஸ் இதுல இருந்து லீக் ஆனால் கூட இங்கேயே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிக்கும், ஸ்டாக்னட் ஆகி நம்ம அதை அப்படியே ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கலாம். ஸ்டவ்வில் வந்து ஒரு பொட்டு கூட லீக் ஆகாது. அதை தான் கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 8 லிட்டர் குக்கர். அப்பயே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட 4000 மேலே தான் நான் வாங்கினேன். பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிலீவ் வால்வ் இருக்குது. இதில் ப்ரெஷருக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஜாஸ்தியாகும்போது இந்த நாவ் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிக்கும். ப்ரெஷர் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆகிடுச்சு, அப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலான்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாடல் தான் இது, பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் கேஸ் ரிலீவ் வால்வு, இது ப்ரெஷர் ரிலீவ் வால்வு. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா விசில் போடுறது. ஹேண்டில் பிளாக் கலரில் கேஸ்கட் இப்படி இருக்கும். ஸ்வச் மாடல்ன்றது இந்த மாதிரி ரவுண்ட் டைப்ல இருக்கும். கஞ்சி வந்து வெளியே வராமல் இருக்கிறது தான் ஸ்வச் மாடல். இதுலேயே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட்விச் பாட்டம் தான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3 லேயர். வெளியே வந்து ஒரு திக்கான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டு, நடுவில் வந்து அலுமினியம் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு திக்கான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டு. இதெல்லாம் சேர்ந்தது சாண்ட்விச் மாடல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் இது 8 லிட்டர். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ISI தர சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. வாரண்டி அண்ட் கேரண்டியில் இந்த குக்கருக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் 5 இயர்ஸ் வாரண்டி. நான் அப்பயே வாங்கும்போது இன்னும் இதனுடைய வாரண்டி பீரியட் முடியல, 2 வருஷம் இருக்குது. இதில் சப்போஸ் இந்த குக்கர் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிச்சுன்னா நான் இந்த பீஸை அப்படியே கொடுத்துட்டு ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் கொடுத்துட்டு நான் புது பீஸே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்வச் டைப் மாடல் 8 லிட்டர் குக்கர் ப்ரெஸ்டீஜ். மாடல் பேர் வந்து ப்ரெஸ்டீஜ் கம்பெனி. இதெல்லாம் ஹேண்டில் வந்து ஹெவியான ஹேண்டில். இதே மாதிரி கைப்பிடி இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இது உள்ளார. இது கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுலாம் ரொம்ப அட்டகாசமாக வேகும். பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்.
அது யூஸ் பண்ண நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர் மாடல் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். புதுசும் காட்டியிருக்கேன், இப்போ ஏற்கனவே இருந்ததும் காட்டியிருக்கேன், இப்போ வாங்கினதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரேட் வைஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அதிலே வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற குக்கர் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் மூடும் போது கரெக்டாக அந்த பொசிஷன் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஹேண்டில் இப்படி பண்ணுங்க. அப்போ பார்த்தா ஹேண்டில் வந்து அழகாக லாக் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வரிசையை வச்சுக்கலாம் என்னென்ன குக்கர் இருக்குன்னு நம்ம வீட்டிலன்ட்டு. சொல்லிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வச்சுருக்க இடம் மேலே பத்தில். இது ஒரு 8 லிட்டர் குக்கர் ப்ரெஸ்டீஜ் டைப்பு. இது ஒரு 4000 கிட்டத்தட்ட இதை வாங்கியிருந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு யூஸ் பண்ணி. இது ஸ்வச் டைப் மாடல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஸ்டீஜ் குக்கர் 8 லிட்டர். இது 5 லிட்டரு. இது பட்டர்ஃப்ளை பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது சாண்ட்விச் பாட்டம். இதுலேயே வந்து ISO தர சான்றிதழ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்னதாக அந்த கஞ்சி லீக்காத அளவுக்கு ஒரு ரவுண்டு இதில் கொடுத்துருக்காங்க இந்த டைப்பில். இது 2 லிட்டர்ஸு பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் 3 லிட்டர்ஸு. எல்லாத்துக்குமே 2 லிட்டர் ஹேண்டில் இருக்குது. ரிலீவ் வால்வ் இருக்குது. உங்களுக்கு விசில் போடுறதுக்கு 2 லிட்டருக்கு 3 லிட்டருக்கு ஒரே ஒரு மூடி தான். 5 லிட்டருக்கு மட்டும் தண்ணி மூடி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து கிரீன் செஃப்ன்றது ப்ராடக்ட் நேமு. இது ஒரு 3 லிட்டர் குக்கர் டைப்பு. இது எல்லாம் 3மே பேன் டைப்பு குக்கர் டைப்பு. இது சாண்ட்விச் மாடல். 2 பக்கம் ஹேண்டில் இருக்குது. கேஸ் ரிலீவ் வால்வ் இருக்குது. உங்களுக்கு விசில் இருக்குது. வெல்தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர் மாடல் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எங்கே வாங்கினேன்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு கடையை பேரை சொல்கிறேன், வாங்கிக்கோங்க போய். ஓகேங்களா? இன்றைக்கி எதாங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் தான் ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான பொருள். அதனால தான் அதனுடைய வீடியோ போட்டிருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்க குக்கர் மாடலில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டுன்னெலாம் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதோட ப்ராடக்ட் நேமு ப்ளஸ் லிட்டர் வைஸு அது என்ன ரேட்டுன்றது எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து வீடியோலேயே எப்பவுமே ஹெட்லைன்ஸாகவும் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ரேட் வைஸும் கொடுத்துட்றேன். மாடல் பேர் எந்த கடைக்கு இது ஷாப் கேட்டிங்கன்னா எங்கே வாங்கணுன்றது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் நம்ம இப்படி இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் நம்ம சந்திப்போம். இனிமேட்டு எல்லாம் நிறைய ப்ராடக்ட் தான் வாங்கி ப்ராடக்ட் ரிவ்யூவும் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்கலான்னு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வாங்குறமோ யூஸ்ஃபுல்லோ அதே தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா சொல்லிச்சிருக்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடன் கூட வரும். அதேமாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நேரம். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ சந்திப்போம். அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது ரேவதி சரவணன். தேங்க்யூ. நம்ம வந்து இந்த 3 பேன் டைப் மாடல் குக்கர் காட்டியிருந்தீங்களா, 3 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விசில் கொடுத்துருந்தாங்க, அதை நான் காட்ட மறந்துட்டேன். ஒரு 5 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசிலும், 3 லிட்டருக்கு எப்படி போட்டுக்கலாம், 3 லிட்டருக்கு 2 லிட்டருக்கும் ஒரே விசில் தான். ஏன்னா ஒரே மூடி தான் இல்லைங்களா, அதை தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 அருமையாக இருக்குது. பாருங்கள், வாரண்டி கார்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது 3 பீஸு சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இது ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் பிராண்டட் கம்பெனி தான். அதில் தான் நம்மளுக்கு இந்த டைப்பு வந்து சாண்ட்விச் மாடலில் பேன் டைப்பில் 3 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் குக்கர் கிடச்சிருக்கு. இதை தான் காட்டிடும். ஓகே.